என் பேர் சோமசுந்தர். என் சொந்த ஊர் கும்பகோணம். நாமக்கல்ல 2020 பாஸ் அவுட் பிஇ மெக்கானிக்கல் பண்ணியிருக்கேன். நாமக்கல்ல படித்தேன், பாவை இன்ஜினியரிங் காலேஜில். 1 இயர் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். இன்ட்ரெஸ்ட் இல்லை, ப்ரொடக்ஷனில் சேம் ஒர்க்கே பண்ண மாதிரி இருந்துச்சு, போர் அடிச்சுது. அதனால் எதாவது பண்ணணுன்ட்டு மெயின்டெனன்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு வந்து ஐஏஎஃப்எம்மில் கான்ட்ராக்ட் கிடச்சிச்சு. நாக்பூரில் அப்ளை பண்ணேன். அப்போ எனக்கு ஐஏஎஃப்எம்லேருந்து கால் பண்ணி கோர்ஸ் பற்றி சொன்னாங்க. நீங்கள் நிறைய கோர்ஸ் பண்ணுறாங்க. அதில் நான் பண்ணது வந்து எம்இபி, மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங். இது வந்து நம்மளுக்கு எந்த ஃபீல்டு, மெக்கானிக்கல் படிச்சிருந்தாலும் எலக்ட்ரிக்கல் படிச்சிருந்தாலும் நம்மளுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் இந்த எம்இபி கோர்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் நாலேஜும் இருக்கும், மெக்கானிக்கல் நாலேஜும் இருக்கும், ப்ளம்பிங் நாலேஜும் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு கல்ஃப் கண்ட்ரீஸில் அதிகமான ஸ்கோப் இருக்குது. இதை படிச்சுட்டு அவங்க ஆஃப்டர் ஒரு 6 மந்த் 1 இயரில் எக்ஸ்பீரியன்ஸோடு போனோம்னா ஐஏஎஃப்எம் நம்மளுக்கு கல்ஃப் போகிறதுக்கு ரெடி பண்ணி தருவாங்க. 15 டேஸ் இங்கே கோச்சிங்லேயே அவங்க அக்காமடேஷன் கொடுத்துட்றாங்க, ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம 15 டேஸ் கோச்சிங் முடிச்சதுக்கப்புறம் 1 or 2 டேஸ்லேயே இன்டர்வியூ நம்ம கிராக் பண்ணி போயிடலாம். அதுக்கு இந்த 15 டேஸ் கோச்சிங் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு கம்பெனி இஎஃப்எஸ்ங்கிற ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆகிருக்கேன். பல்லாவரம் நியரில் இருக்குது. என்னோடய கிராஸ் சேலரி வந்து 26, டேக் ஹோம் 24 வரும். ஜாப் இல்லாமல் இருக்கிறவங்க, இல்லை உங்கள் ஜாபில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதவங்க ஐஏஎஃப்எம்மில் வந்து அவங்க கொடுக்குற கோர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கோ அதை எடுத்து படித்து நீங்களும் என்ன மாதிரி நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு உங்களுக்கு ஐஏஎஃப்எம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் ஐஏஎஃப்எம் கான்டாக்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் டெவலப் ஆக பாருங்கள்.